தாமான் ஸ்ரீமுடாவில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் ஏன் செயல்படவில்லை? குடியிருப்பாளர்கள் கேள்வி. பர்னாஸ் பன்னாட்டு பிரான்சைஸ் விழா PIFF 2025. மலேசியாவின் பிரான்சைஸ் துறையில் புதிய முன்னேற்றங்கள். சீன அதிபரின் வருகையை முன்னிட்டு KLIA 2 செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் தற்காலிக மூடல். ஹன்னாய் நகைக்கடை கொள்ளை, கைதான மலேசியா ஆடவருக்கு 10 குற்ற பின்னணி. பெட்ரோல் குண்டு தாக்குதல், விரைந்து நடவடிக்கை எடுப்பீர், கப்போங் MP வலியுறுத்து. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக மலேசியா வருவதையொட்டி நாளையும் வியாழக்கிழமையும் KLIA 2 சாலையை பயனர்கள் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாது. புறப்படும் மற்றும் வந்திறங்கும் மாடம், கார் நிறுத்தமிடம் ஆகியவை வாகனங்களுக்கு மூடப்படும் என மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHB தெரிவித்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 6 முதல் இரவு 7 மணி வரையிலும், பின்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 8:50 மணி முதல் 9:50 மணி வரையிலும் லெபோ KLIA, எலிட் நெடுஞ்சாலை, லிங்காரான் புத்ராஜயா டிங்கில் நெடுஞ்சாலை, பெர்சியாரான் ஸ்லாத்தான், லெபோ கமிலாங், ஜாலான் P5 ஆகிய சாலைகள் முழுமையாக மூடப்பட உள்ளது. அதன்போது டெர்மினல் 2 முனையத்தை டெர்மினல் 1 முனையத்தில் இருந்து KLIA டிரான்சிட் வழியாக தான் அணுக முடியும். டெர்மினல் 2 முனையத்தில் வந்திறங்கும் பயணிகள் அடுத்த பயணத்தை தொடர KLIA டிரான்சிட் மூலமாக தான் டெர்மினல் 1 முனையத்துக்கு செல்ல முடியும். எனவே தாமதத்தை தவிர்க்க சாலை மூடப்படும் நேரத்திற்கு வெளியே விமான நிலையத்திற்கு செல்வது அல்லது வெளியேறுவது குறித்து பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என MAHB கேட்டுக்கொண்டது. வாகன ஓட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றுப்பாதையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது எலிட் E6 வழியாக செரேனியா டோல் வழியாக வெளியேறி கோத்தா வரிசானை அடைந்து அங்கிருந்து ஜாலான் KLIA 1 புலாத்தான் சேத்தர்ஃபீல்ட் வழியாக KLIA டெர்மினல் 1 முனையத்தை அடையலாம். சீன அதிபரின் வருகையின் போது பாதுகாப்பு பணிகள் அனைத்தும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட தரப்பினரின் ஒத்துழைப்பை நாடுவதாக MAHB கூறியது. பிரான்சைஸ் எனப்படும் வணிக உரிம வர்த்தகத்தில் வெற்றி பெறும் அளவுக்கு இந்நாட்டில் ஏராளமான இந்திய தொழில் முனைவோர்கள் இருக்கின்றனர். ஆனால் அத்துறை குறித்த தகவல்கள் முறையாக அச்சமூகத்தை போய் சென்றடையவில்லை. நாட்டில் பிரான்சைஸ் தொழில்துறையை மேம்படுத்தும் பொறுப்பை ஏற்றுள்ள பெர்னாஸ் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி துங்கு முகமது ஃபட்லி துங்கு அம்சா வணக்கம் மலேசியாவுக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியில் அதனை தெரிவித்தார். Saya melihat banyak potensi produk-produk barangan daripada komuniti India yang kita boleh ketengahkan. Malangnya informasi ataupun maklumat tentang franchise ini mungkin tidak sampai kepada komuniti India. Jadi kita ingin melihat Pernas juga mempunyai tanggungjawab sebagai agensi kerajaan untuk memberikan maklumat yang lebih kepada komuniti India supaya mereka juga berminat untuk menceburi bidang-bidang franchise ini. Dan saya memang yakin banyak produk-produk di luar sana, dan kalau kita tengok masyarakat kita yang sudah berbilang kahwin ini, memang dari segi makanan ni kita merentasi budaya dan sebagainya, dari segi rasa, dari segi apa sahaja. பல்லின கலாச்சார பண்பாடு உணவு முறைகளை கொண்ட மலேசிய சமூகத்தில் இந்த பிரான்சைஸ் வணிகத்திற்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. எனவேதான் பிரான்சைஸ் வாய்ப்புகள் குறித்து இந்தியர்களுக்கு விளக்கமளிக்கும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் நிதி அமைச்சின் கீழ் கழகமயமாக்கப்பட்ட நிறுவனமான பெர்னாஸ் இறங்கியுள்ளது. தொடக்க கட்டமாக நாட்டின் முன்னணி விண்ணியல் தமிழ் செய்தி ஊடகமான வணக்கம் மலேசியாவுடன் பெர்னாஸ் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. வணக்கம் மலேசியா வாயிலாக பெர்னாஸ் வழங்கும் பயிற்சி திட்டங்கள் குறித்த தகவல்கள் இந்திய சமூகத்தை சென்றடையும் என துங்கு ஃபட்லி நம்பிக்கை தெரிவித்தார்.
பிரான்சைஸ் வணிகத்தில் ஆர்வம் உள்ளோர், குறிப்பாக இந்திய தொழில் முனைவோர் எப்படி அதில் ஈடுபடலாம் என்ற பயிற்சிகளை வழங்கவும் பெர்னாஸ் தயாராக உள்ளது. குறைந்தபட்சம் 90 ரிங்கிட் விலையில் தொழில் முனைவோருக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் உரிய வழிகாட்டுதல்களையும் தமது தரப்பு வழங்குவதாக அவர் கூறினார். Langkah yang paling mudah adalah dengan melayari website Pernas kita, iaitu www.pernas.my. Di sana, di dalam website itu banyak program-program yang kita boleh tawarkan, dan cuba pergi kepada portal Franchise Institute, di mana banyak kursus-kursus asas tentang franchise ada di sana. Ya, serendah RM99 kursus yang ditawarkan. Ada yang separuh hari, dan jika mereka berminat jadi 2 hari dan sebagainya. So itu adalah antara perkara-perkara yang paling asas ataupun mudah yang kita boleh bantu untuk mereka melihat apakah tawaran yang Pernas boleh berikan. Program development ni sangat-sangat dialu-alukan kepada masyarakat India. Kita ada program BIT yang saya sebut tadi, Business and Transformation, dan satu lagi Accelerator. Ya, Accelerator ni dia dah ada bisnes, dah mencukupi, dah ada 3 tahun audited account, sudah mempunyai bisnes prototype yang sudah lama. Dia tunggu masa untuk kita bantu hantarkan permohonan kepada kementerian untuk dapatkan lesen franchise saja. Tapi BIT ni dia lama je. Tapi dalam BIT ni lah yang banyak benda yang kita boleh buat dengan masyarakat India. ஆர்வமுள்ளோர் பெர்னாஸின் திரையில் காணும் அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று மேற்கொண்டு தகவல்களை பெறலாம். அதே சமயம் பெர்னாஸ் வழங்கும் அடிப்படை பிரான்சைஸ் வணிக பயிற்சிகள் குறித்த தகவல்களுக்கு கீழ்காணும் இணையதளத்தை வலம் வரலாம். குவாலலம்பூர் கப்போங் பாருவில் ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை அடுத்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று DAP-ஐ சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் லீப் எங் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரை சேர்ந்த வட்டி முதலையிடம் வேலை செய்வதாக நம்பப்படும் உள்ளூர்வாசி ஒருவரால் வாடகைக்கு விடப்பட்ட தன் வீடு குறிவைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து புகார் பெற்றதாக கப்போங் MP-யான அவர் கூறினார். பெட்ரோல் குண்டை வீசியவர் அச்செயலை பதிவு செய்து வீடியோவை பாதிக்கப்பட்டவருக்கு அனுப்பியுள்ளார். கடனை திருப்பி செலுத்த தவறினால் தினசரி துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். வைரலான 8 வினாடி வீடியோவில் தாக்குதல் நடத்தியவர் ஒரு வீட்டின் முன்வாயிலில் ஒரு குறிப்பை வைத்துவிட்டு பின்னர் ஒரு பொருளை தீ வைத்துவிட்டு வளாகத்திற்குள் வீசுவது தெரிகிறது. பின்னர் சந்தேக நபர் ஒரு வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பி சென்றார். இது வெறும் அச்சுறுத்தல் மட்டுமல்ல, பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல். தவிர சட்டத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமமாகும் என லீம் லீப் எங் கூறினார். குவாலலும்பூர் குண்டர்கள் அல்லது எல்லை தாண்டிய வட்டி முதலைகளின் விளையாட்டு மைதானமாக மாறக்கூடாது. அதற்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்த அதிகாரிகள் தாமதமின்றி செயல்பட வேண்டும் என்றார் அவர். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. தாய்லாந்தில் புதன்கிழமையன்று நகைக்கடை ஒன்றில் கொள்ளையடித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆடவர் மலேசியாவில் 2 கடுமையான குற்ற செயல்களில் தேடப்படும் நபர் என்பதோடு இதற்கு முன் 10 குற்ற செயல்களில் ஈடுபட்ட பின்னணியை கொண்டுள்ளார். 62 வயதான அந்த நபரிடம் கொள்ளைக்காக தேடப்படும் 2 போலீஸ் பதிவுகளும் 1969ஆம் ஆண்டு அவசரகால சட்டத்தின் பிரிவு 3(1) கீழ் மற்றொரு வழக்கும் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் ரசருடின் உசேன் தெரிவித்தார். தாய்லாந்தில் இருந்து அந்த நபரை இங்கு கொண்டு வருவதற்கு முன்பு அந்த நபர் சம்பந்தப்பட்ட விசாரணை ஆவணங்கள் ஆராயப்படுகின்றன. மேலும் தாய்லாந்தில் அவர் செய்த குற்றங்கள் குறித்த விசாரணை அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என அவர் கூறினார். ஹன்யாய் நகரில் ஆயுதமேந்திய கொள்ளைக்காக கைது செய்யப்பட்டவுடன் அது குறித்த தகவல் மலேசியாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த நபர் இன்னும் விசாரணைக்காக ஹன்யாய் லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த நபரை தாய்லாந்தில் இருந்து மலேசியாவிற்கு கொண்டு வருவதற்காக இந்த நாட்டில் அவர் செய்த குற்றங்களை நாங்கள் மேலும் விசாரிப்போம் என ரசாருடீன் தெரிவித்தார். மேலும் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் மலேசியாவில் வசிக்கவில்லை என்பதும் தாய்லாந்தில் தலைமறைவாக இருப்பதற்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டது. தாய்லாந்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது அந்த நபரிடம் தாய்லாந்தின் போலியான அடையாள அட்டை இருந்துள்ளதோடு மலேசியாவின் மைகாட் அல்லது கடப்பிதழ் இல்லாததும் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். ஹன்யாய் 9 மில்லியன் பாட் அல்லது 1.17 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையிட்ட பின்
தப்பி சென்ற அந்த சந்தேக பிரிவிலி பேங்காக்கில் நொந்தாபுரி மாவட்டத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டதை தாய்லாந்து போலீசார் உறுதிப்படுத்தினர். நாசிகண்டார் கடையின் நிர்வாகி என நம்பப்படும் மியன்மார் நாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் மார்ச் 7ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அதில் சம்பந்தப்பட்ட 6 சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த ஆடவர் தாசிகுலுகோர் தாமன்ஸ்பாடு ஜெயாவில் உள்ள நாசிகண்டார் உணவகத்தை நிர்வகித்து வந்தார். 2 வெளிநாட்டு ஆண்கள் மற்றும் 4 மலேசியர்கள் உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமாட் தெரிவித்தார். இந்த சந்தேக நபர்கள் பினாங்கிற்கு வெளியே வசித்து வந்தனர். சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய புக்கிட் அமான் கூட்டரசு போலீஸ் உதவியுடன் முயற்சிகள் நடந்து வருகின்றன என்று அவர் கூறினார். வட சிபராங்பிராய் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற பினாங்கு போலீஸ் தலைமையகத்தின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஹம்சா செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அந்த ஆடவர் கொலை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக 30 மற்றும் 40 வயதுடைய வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் என 8 நபர்களை இதற்கு முன் போலீசார் கைது செய்தனர். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.